கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசு பருவாள் பருகிட தலை குனிவாள். எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்களேன். காற்றில் பிறந்தாளாம், எங்கேயும் பிறக்கல, தாய்க்குள்ள பிறகு அவன் ஏதோ ஒரு தேவதை மாதிரி அவர் கொண்டாடுறாரு தன்னுடைய தலைவியை, காதலி. அவ்வளவு சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நிறைவாக நான் ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார் இல்லையா? அந்த திருவாசகத்தை படித்தா கல்மனதும் கரையுமா. ஆனா இங்கே காதலன் தன்னுடைய காதலியை அவளுடைய வார்த்தை திருவாசகத்திற்கு நிகராக சொல்கிறார். மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்துக்கு நிகரார். கண்ணி தமிழ் தந்தரொரு திருவாசகம் கல்லை கடியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். யோசிச்சு பாருங்க, உன்னுடைய ஒரு வார்த்தை என்னுடைய கடின மனதையும் கரைக்குங்கிறார். உண்டென்று சொல்வதும் தன் கண் அல்லவா, வண்ண கண் அல்லவா, இல்லை என்று சொல்வதும் தன் இடை அல்லவா. உண்டேன்னு கண்ணு சொல்லுமா, ஆமா அப்படின்னு கண்ணு காட்டுவாளா செய்தி. ஆனா இல்லைங்கிறத இடை சொல்லுமா. இதற்கு விஞ்சிய கற்பனை உண்டா? இலக்கியத்திலேயே கம்பீரமான ஒரு கதாபாத்திரம் சீதை பிராட்டி. அந்த சீதை பிராட்டி இந்த பாடல்ல கொண்டு வராரு. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராபதி நங்கை அமராபதி. கல்லல்லா மாணிக்க கல்லாகுமான ஒவ்வொரு பாடலிலும் அழகியலை தந்ததனால் அவருடைய பாடல்களிலே அழகியல் தான் விஞ்சு நிற்கின்றது என்ற வாதத்தை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கண்ணதாசன் கவிதைகளை ராக காலத்தோடு பாடியும் காட்டினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவிதா நடராஜன் பேசிய பேச்சு எல்லோரையும் ஈர்த்தது. கல்லைக்கனி ஆகும் அந்த திருவாசகம் என்கிற பாட்டு கண்ணதாசனுடைய விரிந்த ஞானத்திற்கு அந்த பாட்டு எடுத்துக்காட்டு. அந்த பாட்டை, அந்த திருவாசகத்தை படித்த ஜியு போப் அவர் அதனுடைய ப்ரிஃபஸ் திருவாசகத்திற்கு ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். சைவத்தில் தோய்ந்தவர்கள் கூட அப்படி எழுத முடியாது. அவர் கடைசியில் அவர் என்ன சொன்னார் என்றால், திருவாசகத்தை பற்றி கல்லைக்கனி ஆக்கும்னு தங்கச்சி சொன்னாங்களே, அவர் எழுதுகிறார், திருவாசகம் இஸ் எ போன் மெல்டிங் சாங்ஸ், எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று போட்டு சொன்னார். அதை சுட்டிக்காட்டி நிறைவு செய்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து பேச பள்ளி காலங்களில் இருந்தே தமிழ் மீது காதல் கொண்ட தம்பி தமிழழகன், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் களத்தில் நின்று கடமையாற்றுகிற கர்மையும், கணினி துறையில் பொறியாளராக பணியாற்றி வருகிற தமிழழகன் தத்துவம் பற்றி பேசுவது. ஐயா, சற்று காலத்தை விட்டு ஒரு கடிவாளம் போட்டுக்கொண்டு தமிழையும் உங்களையும் மன்றத்தை மாற்றி கதிர்விடுத்து பிழம்பு விட கடல் குறித்த சூடாக்க முதுமை மிக நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே. கண்ணதாசனுடைய வழிகளிலே என்னுடைய தமிழை நான் வாழ்த்தி, ஐயா உங்களுடைய கம்பீர பேச்சுக்கு நான் ஒரு ரசிகர். அந்த துண்டை நீங்கள் இப்படி ஆற்றுவீர்களே, ஆற்றி பேசுவீர்களே மேடைகளே, அது வாளை சுழற்றி பேசுவது போல எங்களுக்கு தோன்றுகிறது. அந்த கம்பீர பேச்சுக்கு நான் ரசிகன். அதுக்காகதான் 53 வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டில் 8 சென்ட்ரல் ஜெயில் இருக்கு, மத்திய சிறைச்சாலை. அதுல சுழற்றி பேசினதுனால என்ன 7 சிறைச்சாலைகள் என்னையும் உங்களுடைய அன்பு சிறைச்சாலை போட்டு இந்த சூழ்நிலையில தமிழ் மன்றத்துக்கு நான் மனதார கடமைப்பட்டு இருக்கிறேன். தமிழ் மன்றம் ஒரு தாய் போல.
தாய் கொண்டு சோறு ஊட்டுகிறார், தமிழ் மன்றம் பசி ஏற்படுத்தி சோறு ஊட்டுகிறது. தமிழ் பசி ஏற்படுத்தி சோறு ஊட்டுகிற வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த செயற்குழுவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். சிவகங்கை சீமை சிலுகம்பட்டி தீர்க்கதரிசி கண்ணதாசன். அவனுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுங்களா? அவனுடைய பாடல்ல கவிதை இருக்கும், தமிழ் இருக்கும், அழகு இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் விட எல்லா மனுஷனுக்கும் தேவையான தத்துவம் இருக்கும். எல்லா மனுஷனுக்குமே சிறிய நிலையில இருக்கிறவங்க, பெரிய நிலையில இருக்கிறவங்க. என்னுடைய நண்பர் சொன்னாரு, அவர் இரவுல படுத்த வரைக்கும் கண்ணதாசன் பாட்டு போட்டு தான் படுப்பாரு. எல்லா ஆட்டோக்காரங்களும் எல்லாருக்கும் தத்துவம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அப்படி அடி வாங்கியிருக்காங்க. அந்த பிரச்சனைகளுக்கு அதை தொட்டு கண்ணதாசன் எழுதி இருக்கிறான். அதுதான் அவருடைய தனித்துவம். இன்னொரு சிறப்பான என்ன தெரியுங்களா? அது சங்ககால இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, அது புறநானூற்று அப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு பாமரனுக்கு புரியக்கூடிய எளிய மொழியில அவன் தத்துவத்தை சொல்லுகிறான் பாருங்கள். அதுதான் அவருடைய தனித்துவம். பட்டினத்தை ஒரு பாடல் சொல்றார். உற்றார் உறவினார் வீடு மட்டே, பின்மையமும் மனைவியும் விதி மட்டே, கைத்தளம் மேல் வைத்தொடும் மைந்தனும் காடு மட்டே, பின்பற்றி தொடரும் பாவ புண்ணியங்களை. புரிவதற்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது நடிகரார் பாருங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி அடிச்சு தூங்கிறார். அவ்வளவுதான். இந்த தத்துவங்களுக்கு பின்னால அவருக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவங்கள் மிகவும் கோரமான அனுபவங்கள். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறேன். நான் அவரை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாரு, நான் கடன்காரனா இருந்திருக்கேன், காமுகனா இருந்திருக்கேன், கல்வனா இருந்திருக்கேன். ஆனா எல்லாவற்றிலையும் நான் சேகரித்த அனுபவங்களை வைத்து நான் அன்பிலே நான் அனுபவத்திலே ஒரு மேதையாயிருக்கிறேன்னு சொல்கிறார். அறிவியல் மேதை இல்ல, நான் அனுபவத்திலே ஒரு மேதையா இருக்கிறேன். அந்த அனுபவத்தை அவர் இப்படி சொல்றாருன்னா, அவர் நாத்திகனா இருந்து ஆத்திகனா இருந்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, அது நாத்திகர்களுமே புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். என்னன்னு சொன்னா, ஒரு பக்தன் கடவுள்கிட்ட போய் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னா, பிறப்பின் பயன் யாதனை கேட்டேன், பிறந்து பார் என படித்தார். இறப்பில் வருவது யாதனை கேட்டேன், இறந்து பாருங்களா. இவனுக்கு குழப்பம் வந்துருச்சு. எனக்கு புரியாத அவங்ககிட்ட நீங்க எப்படி சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீர் யார் என்று கேட்டேன், நீ எதற்கு என்று கேட்டு அதற்கு சொன்னார், அந்த அனுபவமே நான் தான் இல்லை. அந்த அனுபவத்தினாலே அவர் படித்த தத்துவங்கள் இருக்கு அல்லவா, அது எல்லாருமே தொட்டிருக்கு. குடும்பத்தை பத்தி, ஒரு திருமணத்தை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. 2 வரி தான். இன்னாக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. 2 வரி தாங்க. யாருக்கு யாரை வைக்கணும் அது அவருக்கு தெரியும். அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இப்ப கணவனை பாத்தீங்கன்னா சில விஷயத்துல அவர் பாசிட்டிவா இருப்பாரு, மனைவி சில விஷயத்துல இருப்பாங்க. இப்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஃபைனான்ஸா ஹேண்டில் பண்ண தெரியும். யாருக்கு என்ன வருமோ அதை அவங்கள்ட்ட விட்டுட்டு அதை விட்டு கொடுத்து தட்டி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அதான் திருமண வாழ்க்கை. அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்தது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்றாரு பாருங்க. அது அப்படியே அசந்து போயிட்டங்க. என்ன சொல்றாரு பாருங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். யார் சொல்றா? அவர் ஒரு காதல் இடத்துல சொல்றார். ஏன் மனைவி அது மனைவி கணவன் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் மனைவி கணவனை சொல்றாருன்னு சொன்னா, மனைவியாக என்ன சொல்றா, நான் என்னென்னலாம் பேச நினைக்கிறோம் நீ அதை பேசணும். முக்கியமா கணவனுடைய வீட்டுல இடத்துல, மாமியார் இடத்துல, நாத்தனார் இடத்துல நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்க நீங்க பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அடுத்தது கணவன் சொல்றாரு பாருங்க. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். என்ன சொல்றாரு, என்னோட உலகத்துல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எனக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க, நான் எப்படி அவர்களை பார்த்துடணும் அதே போல நீயும் கொஞ்சம் பாருமா அப்படின்ட்டு இவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அடுத்தது இதான் சுவாரஸ்யம். நீ காணும் பொருள் யாவும் நானாக அப்படி சொல்றாரு. அதாவது என்னன்னா, மனைவிகளுக்கு பொருள் மேல ரொம்ப ஆர்வம் அதிகம். நகையை பார்த்தாலும் புடவை பார்த்தாலும் எனக்கு தெரியும். அதையெல்லாம் பாக்குறப்ப கணவன் முகம் தெரியணும், அப்போதான் வரவுக்கு ஏத்த செலவுக்கு வைக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், குடும்பத்தை அப்பதான் ஓட்ட முடியும் அப்படின்னு அழகான முறையில ஒரு தத்துவத்தை வைக்கிறாரு பாருங்க. மனைவி சொல்லுகிறாள், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நான் உனக்கு, நீ என் மடியிலே சேயாக வேண்டும். இதுதாங்க ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்பம். அதாவது அம்மாவின் முகத்துல தாயை பார்க்கணும் கணவர்கள், கணவனின் முகத்துல அப்பாவை பார்க்கும் மனைவி, 2 பேரும் சேர்ந்து குழந்தைய ஆயிரணும். அப்பதாங்க நல்ல ஒரு விட்டு கொடுத்து நல்லா ஜாலியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய
அனுபவின்னு சொல்லிட்டு கவியர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜா அனுபவி. அந்த பாட்டுல நாளோடும் பொழுதோடு உறவாட வேண்டும், அதையும் விட்டீங்க. காலத்துக்கு நீங்க கடிவாளம் போட்டது. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அனுபவி ராஜா அனுபவி. வாழ்க்கை கொடுத்தது எனக்கு அனுபவிக்கிறதுக்கு தாங்க. என்ன சொல்ற, நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மடையன், நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். நடந்தது, அதாவது நீங்க கடந்த வாழ்க்கையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி நடந்தீங்கன்னா மூடனா இருப்பீங்க. அதாவது நீங்க வருங்காலத்துல வர்ற காரியத்தை பத்தி பயப்படாதீங்க, அப்படிங்க அப்பயும் மடையனா இருப்பீங்க. அது நிகழ்காலத்தை அனுபவிங்க, பிரசன்ட் டென்ஸை அனுபவிங்க. என்ன சொல்றது, போட வருவது ஒரட்டு என்று வாழ்க்கையை ரசிப்பவனா நல்ல ரசிகர். என்ன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படி சொல்ற பாருங்க. அதான் போனால் போகட்டும் போடா அப்படின்னு ஒரு அந்த ஒரு துணியில வருகின்ற ஒரு வார்த்தையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வாழ்க்கை வாழ தெரியாமல் தான் சில பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஒரு இளைஞர் வந்து ஒரு முதியவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, பிசினஸ்ல வந்து லாஸ் ஆகிட்டாரு. முதியவர்கிட்ட போய் சொல்றாரு, ஐயா நான் பிசினஸ் லாஸ் பண்ணிட்டேன், நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு. முதியவர் உடனே டென்ஷன் ஆகாம, ஏன்பா என்னாச்சு, என்ன பண்ண போற, எப்படி சூசைட் பண்ண போறேன்னு கேட்கிறாரு. அவனை சொல்றான், சூசைட் பண்றதுக்காக வழி இல்ல, பாய்சன் குடிக்கலாம், போயிட்டு ரயில் மண்ணில் போய் விழுவலாம், ஓடுற பஸ்ல விழுவலாம், போய் கடல்ல கூட குதிக்கலாம், எத்தனை வழி இருக்கு. முதியவர் கேட்கிறார், சாவறதுக்கு எத்தனை வழி சொல்றீங்கள, வாழ்றதுக்கு அத்தனை வழி இல்லையா. அதான் கவியர் சொல்றாரு பாருங்க, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வாம். இதுல வந்து பாருங்க, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அடிச்சுடா பாருங்க. இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நம்மளுக்கு பார்வை தான் வேணும். எப்படிப்பட்ட பார்வையை பார்த்து அந்த பாதையை அமைச்சுக்கிட்டா உனக்கு வந்து கவலை போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்ணதாசன் சொல்றாருல்ல, எந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் என்ன காரணத்தையும் வந்து கண்ணதாசன் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம மனசுதான் காரணம். நம்ம மனசுனாலதான் நம்ம எல்லாமே வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல்ல வந்து இந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா, இந்த கண்ணுல வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கண்களை தண்டிக்க என்ன வழி, அப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தத்துவத்தை சொல்றாரு. இந்த மனசு எப்படி இருக்கு பாத்தீங்களா, அதை சரியா கண்டுக்காம விட்டா என்ன ஆயிடுன்னு சொன்னா கல்லாயிடும். அதை வந்து சொல்றாரு பாருங்க தத்துவ கவிஞர், கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அதாவது இந்த கல் மனம் இருக்கு பாத்தீங்களா, அது கடவுளே கல்லாக்கிடுமா. இங்க வந்து கடவுள் கல்லுன்னா அது வந்து சிலையை உருவத்தை சொல்லல. நம்ம மனசு எப்படி இருக்கு, விட்டு கொடுக்காம, மற்றவங்களை மன்னிக்காம, பொறாமையினாலும் பெருமையினாலும் நான் தான் பெரியவன், இப்படிப்பட்ட இந்த கரைகள்லாம் உள்ள இருக்கிறதுனால நம்ம மனசு வந்து கல்லாயிடுதான். இந்த மனசு கல்லாகிறதுனால நம்ம போய் கும்புற அந்த கடவுளும் கல்லா மாறிடுது. அப்ப அந்த கடவுள் என்ன ஆயிடுது, அவருடைய நெஞ்சு கல்லாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம பிரார்த்தனைகள்லாம் ஒன்றும் பலிக்கவே பிடிக்காது. அதுதான் சொல்றாரு, அந்த கடவுள் கல்யாணத்துக்கு அவன் கல் நெஞ்சுதான் காரணம். முதல்ல உன் கல்மனத்தை வந்து மாத்து. அது எப்படி மாத்துறது, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி அப்படின்னு அழகா சொல்ற. அந்த மனசாட்சியின் படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் மனம் புதிதாகும். அந்த மனம் புதிதாகுகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றி பெறும் அப்படி சொல்றாரு. கடைசியில சொல்ற, அப்படி நீங்க மனசை நீங்க புதியப்படுத்திக் கொண்டீங்கன்னா என்ன ஆகும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல் தன்னை தந்து தியாகி ஆகலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் கூட மான்கள் வாழலாம். அவ்வளவு பெரிய மனசு உனக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாமே சாத்தியம். உங்க வாழ்க்கை நல்லா அமையும், நீங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்களே அவங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையும் சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தையை ஒரு தத்துவமாக எடுத்து வைக்கிறார். உங்க நண்பர் சொன்னாங்க, அவருக்கு மரணமே இல்லை, அவரை வந்து என்றையுமே அழியாதவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்படிப்பட்ட பாடல்கள் மூலமாகத்தான், இந்த தத்துவங்கள் மூலமாகத்தான் அவர் என்றும் அழியாமல் மக்கள் உள்ளங்களிலே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி தத்துவமே எல்லாவற்றையும் மேலோங்கி இருக்கிறது என்று வாய்ப்புகள் நன்றி காணப்படுகிறது.
கருத்தரங்கத்தில் நாவாடிகளுடைய உரை, தம்பி தமிழழகன் தத்துவ உரையோடு முடிவு. எனக்கு மிகுந்த மனநிறைவு. யாரும் கலைந்து போகவில்லை. தமிழ்நாட்டில் இப்பொழுது என்ன நிலைமை என்றால் 300 ரூபாய் கொடுத்தால் தான் பேச்சு கேட்டு வருகிறார். அதில் கொடுமை என்னவென்றால், கூட்டத்திற்கு கூப்பிடுகிறவர் நீங்கள் உட்காருகிற நாற்காலியை போகும்போது எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லுகிறார். 6 மணிக்கு வந்துவிடுங்கள், 8 மணிக்கு போய்விடலாம். அவர்கள் வந்துவிட்டார்கள். 8 மணிக்கு பேச்சு முடிந்து விட்டது. அதற்கு பிறகும் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். ஒலிபெருக்கி அமைப்பாளர் பேச்சு தான் முடிஞ்சிட்டு இன்னும் எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டால அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கூட்டத்துக்கும் எங்களைத்தான் புக் செய்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் யாரும் கலைந்து போகவில்லை. சித்திரத்தில் இல்ல சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல நீங்கள் உட்கார்ந்திருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மட்டுமல்ல, எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் கால் மலரில் என் கண் மலரை வைத்து வணங்கலாம் என்று நீங்கள் கேட்டீர்கள். கற்றிலை 1000 கேட்கணும் திருவள்ளுவர். நீங்கள் கேட்டீர்கள். கேட்கிற ரசனை குறைந்து விட்டது. அன்றைக்கு தமயந்திக்கு ஸ்ரீமரம், தமயந்தியினுடைய ஸ்ரீமரத்திற்கு 8 திசைகளில் இருந்து மன்னர்கள் மாலையோடு வந்திருக்கிறார்கள். தமயந்தியினுடைய தோழி ஒவ்வொரு மன்னனையும் தமயந்திக்கு அறிமுகம் செய்கிறார். இவன் மகத நாட்டு மன்னன், இவன் குப்த நாட்டு மன்னன், இவன் அசோக நாட்டு மன்னன், இவன் இலங்கை நாட்டு மன்னன் என்று ஒவ்வொரு மன்னனையும் அறிமுகம் செய்கிறாள். கடைசியில் ஒரு மன்னனை சொல்றார், இவன் அவந்தி நாடாளும் மன்னன். அந்த நாட்டுக்கு என்ன சிறப்பு என்றால், தடாகம் நிறைய தண்ணீர் நிரம்பி இருக்கும். கோழை மலர்கள் அந்த தடாகத்தில் பூத்து சிரிக்கும். தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கருதுகிற கடா அந்த தடாகத்தில் குதிக்கிறது. தண்ணீர் தாகம் எடுத்த கடா தண்ணீர் நிரம்பிய தடாகத்தில் குதிக்கிறது. அந்த தடாகத்தில் குவளை மலர்கள் பூத்து சிரிக்கின்றன. அந்த குவளை மலர்களில் வண்டுகள் தேன் உண்டு கொண்டிருக்கிறது. தாகமெடுத்து தண்ணீரில் குதித்த அந்த எருமை கடா அந்த மலரை கடித்து பசியும் இருக்கிறது, தின்ன போகிறது. மலரை வாயில் கவ்விக்கொண்டு அசைவற்று நிற்கிறது. ஏன்னா அந்த குவளை மலரின் தேன் எடுக்க வந்த வண்டு ரீங்காரம் செய்கிறது. ஒரு வண்டினுடைய ரீங்காரத்தை கேட்டு அசைவற்று நிற்கிறது அந்த எருமை கடா. வண்டின் ரீங்காரத்தை கேட்டே அசைவற்று நிற்கிற எருமைகள் வாழ்ந்த நாட்டில் அருமை தமிழ் கேட்க இன்றைக்கு தமிழர்கள் தயாராக இல்லை என்ற நிலையில் அமெரிக்காவில் நீங்கள் கடைசி வரை உட்கார்ந்து இந்த கருத்தரங்கத்தை நீங்கள் கேட்டதற்கு உங்களுக்கு நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசனிடத்தில் காதலா, தத்துவமா, அழகியலா? அவன் ஒரு பிராக்டிக்கல் போயிட். தன்னுடைய சமகால சூழலில் நிலவுகிற எல்லா நிலைமைகளையும் அவன் பாடலாக்கினான். அவருடைய அண்ணனிடத்தில் அவன் உதவி எதிர்பார்த்தான். அண்ணன் கொடுக்கவில்லை. அன்றைக்கு எழுதினான், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்று அண்ணனை பற்றி எழுதினான். கண்ணதாசனும் அவனுடைய நண்பனும் ஒரு பெண்ணை கண்டார்கள். அவளுடைய கட்டளையில் இருவரும் மயங்கினார்கள். அவளை அனுபவிக்க வேண்டும் என்று துடித்தார்கள். ஒரு விடுதியில் அவளை அழைத்து சென்று அறை போட்டு
முதலில் யார் அனுபவிப்பது என்று சொன்ன பொழுது நண்பன் முந்தி போய்விட்டார். நண்பன் அனுபவித்து முடித்ததற்கு பிறகு அந்த அறைக்குள் கண்ணதாசன் போகிறார். அந்த நேரம் பார்த்து காவல்துறை ரைடு, கண்ணதாசன் கைது செய்யப்படுகிறார். ஏவிஎம் செட்டியார் ஒரு படத்திற்கு பாட்டெழுத அவரிடத்தில் தொகை கொடுத்திருந்தார். இவர் அந்த தொகையை பயன்படுத்தி இந்த லீலையில் திருவிளையாடலில் இறங்கினார். பாட்டு இன்றைக்கு எழுதி தர வேண்டும், இன்றைக்கு தான் கடைசி நாள் படப்பிடிப்பு என்று கண்ணதாசனிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார். கண்ணதாசனை காணவில்லை. பிறகுதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார், காவல் நிலையத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஏவிஎம் செட்டியார் அவருடைய தன்னுடைய சொந்த செல்வாக்கில் அவரை விடுவித்து 10 நிமிடத்தில் எனக்கு பாட்டு எழுதி தர வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த முதலில் போய் அனுபவித்த நண்பன் அனுபவித்த கலைப்பில் அவன் திண்ணையில் தூங்கிவிட்டான். உடனே பாட்டு எழுதி தர வேண்டும் என்று செட்டியார் உத்தரவிடுகிறார். கண்ணதாசன் எழுதுகிறார், அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு. எதையும் நடைமுறையோடு எழுதுவதற்கு where the knowledge is free அப்படின்னு தாக்கு, அதற்கு அறிவு வேண்டும். அதான் சொன்ன அவர் பிறவி கொடுக்கிறார். கவிஞர்களில் அவன் அலாதியானவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும், தஞ்சை ராமையாதாஸ், உடுமலை நாராயண கவியும் திரையுலகத்தில் ஆதிக்கம் செலுத்திய காலகட்டத்தில் கண்ணதாசன் வருகிறார். அவர் எழுதுகிற பாட்டில் எல்லாம் ஒரு நயமும் நளினமும் இருக்கு. நயமும் நளினமும் இருந்தால்தான் கவிதை. அது அவருக்கு எளிதாக கைவந்தது. அதற்கு காரணம் அவர் இலக்கியத்தை வாசித்து. அப்படி சொன்னே, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, இது பட்டினத்தார் பாட்டு. அந்த பாட்டை சரியாக உள் வாங்கிக் கொண்டுதான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று அவர் பதிவு செய்கிறார். அந்த இலக்கிய அறிவு அவருக்கு இருந்தது. பொய்யோ இனும் இடையாள் என்று கம்பன் பாடினார். இடை பொய்யோன்னு இருக்கு. அசோகவனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அரக்கர்கள் அவளை சுற்றி நிற்கிறார்கள். அந்த அரக்கர்களுக்கு வலிய மருங்கு, பெரிய இடை. கம்பன் பாடுகிறான், வன் மருங்கில் வானரக்கரங்கிருந்தார், கண் மருங்கு எழுந்து என்றும் ஒரு துளிவர காணா, நன் மருந்து போல் நலன் நர உணங்கிய நங்கை, மென் மருங்குல் போல் வேறுலாங்கமும் மெலிந்தாள் என்று கம்பன் பாடுகிறார். மென்மருங்கு சீதைக்கு இடை இல்லை, பொய்யோ இருமிடையாண்டு கம்பன் சொல்லுவான். அதை கண்ணதாசன் தன்னுடைய பாட்டில் பல இடங்களில் அவர் பதிவு செய்கிறார். தத்துவம்னா என்னது? இல்லாத பூனையை இருட்டில் தேடுவதுதான் தத்துவம் என்றான் ஒரு அறிஞர். பூனையே இல்லை, அதை இருட்டில் தேடுவது தத்துவம். அதல்ல தத்துவம். தத்துவம் என்பது the philosophy. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்பது தத்துவம். ஒரு நீண்ட இலக்கிய பாரம்பரியமும் மரபார்ந்த அடையாளமும் உள்ள தமிழ்நாட்டில் கண்ணதாசன் பட்டம் பெறாதவன், பல்கலைக்கழகம் செல்லாதவன். அவருடைய இயற்பெயர் முத்தையா. அவர் திரையுலகத்திற்கு வந்ததற்கு பிறகு தமிழ் திரைப்பாடல்களில் ஒரு வசீகரம் இருந்தது. சிவாஜி கணேசனுடைய இயல்பிற்கு ஏற்ப எழுதுவார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இயல்புக்கு ஏற்ப அவருடைய கவிதை அழகாக அமையும். மக்கள் திலகம் எம்ஜிஆரும் சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசனும் அவரை எழுதுங்கள் என்று தயாரிப்பாளர் விருதில் கண்ணதாசனுடைய பாட்டு வேண்டும் என்று கேட்பார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கைலாசி கவிஞர் வேறவர். அவருடைய வரலாற்றில் நீங்கள் நெடுக பார்த்தா அவருடைய திரைப்பட பாடல்களில் உனக்கு பிடித்த பாடல் என்ன என்று என்னிடத்தில்
ரெசிடென்சி காலேஜ் மாணவர்கள் கண்ணதாசன் விழாவில் என்னிடத்தில் கேட்டார்கள். நான் சொன்னேன், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, இந்த பாட்டுக்கு நிகரான பாட்டு தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் எழுதலாம். பா என்கிற வரிசையில் வருகிற படங்கள், பாக பிரிவினை, பாலும் படமும், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா என்று பா வரிசையில் வருகிற படங்கள் எல்லாம் கண்ணதாசன் முத்திரை பதித்திருப்பார். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவள வாயில் புன்னகை சிந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி வருகிறாள். பால் சிந்தனும், ஆனா பால் சிந்தல, அவள் புன்னகை சிந்தினாள் என்றவன் வைக்கிறான் பாருங்க. அந்த இடத்தில் இருக்கிற நயமும் நளினமும் கண்ணதாசனுக்கு மட்டுமே உரிமை உடையது. எதை குறித்தும் பாடுவார் அவர். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா பாட்டு பாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு உணர்ச்சி மிகுந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில் அவர் பாடினார். அண்ணாவுக்கு உடல்நலம் இல்லை. அண்ணாவிடமிருந்து அவர் கொஞ்சம் அந்நியமாக இருந்த நேரம். அண்ணா இதே அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். டாக்டர் மில்லர் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார். இல்லானா மோகனாம்பாள் படம், அந்த படத்தில் பாட்டு எழுத சொன்னார்கள். அந்த பாட்டில் அவர் எழுதுகிறார், நலம்தானா, உடலும் உள்ளமும் நலம்தானா என்று கேட்டது காதலிக்கல்ல, அது அண்ணாவுக்கு அர்ப்பணம் செய்த பாட்டு. இப்படி தன்னை சந்தித்த, தன்னை பாதித்த எல்லா ஆளுமைகளையும் அவர் கொண்டாடினார். இதற்கு தனி திறமை வேண்டும். கண்ணதாசனும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் கலைஞரும் பேராசிரியர் ஜவஹர்லால், பழனி இளங்கம்பன் போன்றவர்கள் கவியரங்கத்தில் பாடுகிற பாட்டிற்கே 1,00,000 பேர் அந்த கவியரங்கத்தை கேட்டார்கள். அதில் கண்ணதாசன் பாட்டு தான் தூக்கலாகும். அவருடைய தோற்ற பொலிவு அவ்வளவு அழகாக இருக்கும். நல்ல சந்தன நிறம், நெற்றியில் குங்குமம், கண்ணன் மீது அவருக்கு இடையறாத காதல். அதனால்தான் கண்ணதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இங்கே இறைவணக்கம் பாடிய தம்பி ராஜா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்று பாடினார் அல்லவா, அந்த பாட்டுக்கு கிடைத்த கௌரவம் தமிழ் திரை உலகில் வேற எந்த பாட்டுக்கும் கிடைக்கவில்லை. பெரியாரின் மாணவனாக இருந்த காலத்தில் அதற்கேற்ப எழுதினார். காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதற்கு பிறகு எழுதினார். காமராஜர் நாடார். என்ன நாடார்னு கேட்டால் சொன்னார், சொந்தம் நாடார், சுகம் நாடார், பொருள் நாடார். அந்த நாடாரை நான் நாடினேன், நானும் நாடார் என்றார். கர்மவீரர் காமராஜர் ஆசாபாசத்துக்கு அடிபணியாதவர். அவர் கண்ணதாசனை கொண்டாடினார். அந்த கண்ணதாசன் என்கிற கவிஞன் ஒரு ஞான கருவூலமாக இருந்தார். அவருடைய தத்துவ பாட்டு, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இதுதான் வாழ்க்கை. நீங்களும் நானும் எல்லோருமே நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். நமக்கு எப்போது அழைப்பு வரும் என்று தெரியாது. நேற்று இருந்தவன் இன்றைக்கு இருப்பான் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதனால போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு இந்த பாட்டை கேட்டுட்டா இந்த நாட்டில் எதையும் துறக்கிற ஒரு மனப்பான்மையை அவர் நமக்கு நெஞ்சில் நட்டு வைத்து விடுகிறார். அவருடைய பாட்டுகளில் தென் தமிழ் உலாவியது என்பதை விட கற்பனை சிறகடித்து அவர் இலக்கிய வானில் பறந்தார். தமிழ் இலக்கிய நெடுஞ்சாலையில் அவருடைய பாடல்கள் எல்லாம் ஒரு வசந்த மாளிகையாகத்தான் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் அவர் கூந்தல் கருப்பு,
குங்குமம் சிவப்பு. இந்த பாட்டு எழுதினார். அவர் திமுகவை விட்டு விலகினாலும் கருப்பும் சிவப்பும் அவர் இன்னும் மறக்கலைன்னு பாடிட்டான். கொண்டவள் முகமோ ரோஜா பூ, குங்குமம் சிவப்பு ஓஹோ, கொடுத்தவர் கரமோ தாமரை பூ. அந்த சொல்லிட்டு அவர் பிஜேபி நேசிக்கிறார். இன்று முதல் நீ என் உரிமை, என் இதயத்து மாளிகை உன் உரிமை, ஒன்றிய உள்ளம் வாழிய என்று சொன்னது கோவில் மணி ஓசை என்ற பாட்டுல ஒரு நடைமுறை அழகை அவர் சொல்லுகிறார். இன்னொரு பாட்டு, 1000 மலரில் ஒரு மலர் நீ, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கே தந்தவர் நீயே, தங்கக் கோபுரம் போல வந்தாயே அப்படின்னு அந்த கற்பனை இருக்கிறது. அந்த கற்பனை சிறகை அவர் வானத்தின் உச்சியில கொண்டு போய் பறக்க விடுகிறார். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தாயே, இது தத்துவ பாட்டு. பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கொடுத்தாயே. அவர் கண்கள் 2 அருள் இருக்கும், சொல்லும் பொருளில் கரித்திருக்கும் என்று பாடினார். இனி உண்மையை சொன்னார். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் பொருத்திக் கொள்ளலாம். நான் புறத்தை பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருக்காது, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருக்காது. இது நம்முடைய நடைமுறையில் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொள்கிறோம். அதை போல பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாகி புன்னகை சிந்தில அவர் பாடுகிறார். போல மயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்கும் பொழுதும் விழித்திருப்பாயே. அவன் உறங்குவான், அவள் விழித்திருப்பாள். கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே, பேசி பழகும் மொழி இழந்தாயே, அஞ்சு நடக்கும் நடை மெலிந்தாயேன்னு பாடுகிற பாட்டுல கண்ணதாசனுடைய பாட்டின் உச்சம் இந்த பாட்டு. காதல் பாட்டுன்னு சொன்னா அவருடைய பாட்டில் சொன்னது நீதானா, சொல் சொல் என் ஆறுயிரே, சம்மதம் தானோ என் உயிரே, ஏன் ஏன் இன்னுயிரே, இன்னொரு கைகளில் யார் யார் நானா, என்னை மறந்தாயே என் உயிரே என்று பாடுகிறது. காதல் சலங்கை கட்டி ஆடுகிறது. அப்படி அந்த பாட்டுல ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி, சல சலவென சாலையிலே, செல் செல் செல்லுங்கள் காளைகள், சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இரவு வருவதற்கு முன்ன காளைகள் போயிடணும். அப்படி என்று பாடுகிற அந்த பாட்டில் காதல் பாட்டுக்கு ஒத்திசைந்த பாட்டாக இருக்கிறது. இன்னொன்று, கண்ணதாசன் என்கிற அந்த மகத்தான கவிஞன் தன்னுடைய பாட்டில் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரிட்டார். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். இந்த பாட்டுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆரை முதலமைச்சராக முடிசூட்டுவதற்கு மக்கள் முடிவெடுப்பதற்கு இந்த பாட்டு. ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய பாட்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரை காத்திருந்து பாரு ராஜா, உண்டு உண்டு என்று நம்பி காலையிடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடுன்னு அவர் எம்ஜிஆருக்காக எழுதிய இந்த பாட்டில் ஒரு சரித்திர மாற்றத்தை அவர் பதிவு செய்தார். அவர் பாட்டில் தேன் இருந்தது, அவர் பாட்டில் தித்திப்பு இருந்தது, ஒரு சமூக பிரக்ஞை இருந்தது.
இங்கே பேசியது போல இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற ஒரு கவிஞன், அவன் ஆங்கிலத்தில் எழுதுவான், the wood is lovely dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep, and miles to go before I sleep. இது ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய கவிதை. இந்த உலகம் அழகாக இருக்கிறது. உன்னதமான உயர்ந்த மலைகள், பச்சை மலையின் உச்சியில் இருந்து துள்ளி ஓடுகிற வெள்ளி அருவிகள், புள்ளி கலாபம் எடுத்து ஆடுகிற மயில்கள், குக்கு குக்கு என்று கூவுகின்ற புயல்கள், மரம் விட்டு மரம் தாவுகிற குரங்குகள். இந்த உலகத்தின் அழகை அனுபவிப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் அழகை அனுபவிப்பதற்கென்று நான் பயணித்து விட்டால் கடை தேர முடியாத மக்களுக்கான நான் கொடுத்த பிராமிஸ், வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றப் போகிற ஒரு கவலை ராபர்ட் ஃப்ராஸ்டுக்கு இருந்ததை போல எங்கள் கவிஞன் கண்ணதாசனுக்கும் இருந்தது. அவன் இந்த சமூகத்திற்காகவே பாடினான். தமிழ் இலக்கிய வரலாற்றில் அவன் மிகப்பெரிய அத்தியாயங்களுக்கு சொந்தக்காரன் என்பதை விட எல்லாவற்றையும் அவர் பதிவு செய்தார். எதை பதிவு செய்தார் என்று கேட்டால், பஜகோவிந்தத்தை தமிழில் மொழிபெயர்த்தார், லலிதா சகஸ்ரநாமத்தை மொழிபெயர்த்தார், பகவத்கீதையை பதிவு செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உலக நாடுகள் முழுவதும் அவர் வலம் வந்து பாடினார். எதை பற்றி எதற்காகவும் அவர் ஆசைப்படவில்லை. அவர் எழுதுகிற பொழுது அவருக்கு வசமாகிற ஓசை இன்னொரு கவிஞனுக்கு வாய்க்கவில்லை. அந்த அற்புதத்தை, அந்த மாயாஜாலத்தை இந்த மண்ணில் அவர் நிகழ்த்தினார். இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் இருந்திருக்க முடியும். காலம் அவரை கவர்ந்து கொண்டு போய்விட்டது. காலம் அவரை கவர்ந்து கொண்டு போனாலும் கார் உள்ளவரை கடலும் வானம் இருக்கும் வரை இந்த கண்ணதாசன் இந்த மண்ணில் வாழ்வான். என்னுடைய ஆசையை சொல்லிவிடுகிறேன். நான் ஒரு 10 நாள் சிலப்பதிகாரத்தை பற்றி தொடர் சொற்பொழிவாற்றினேன். ஒரு 13 நாள் பெரிய புராணத்தை பற்றி தொடர் சொற்பொழிவாற்றி அதை பதிவு செய்திருக்கிறேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் எண்ணச்சலிக்காத பாடல்களை எழுதி குவித்த கண்ணதாசனுடைய பாடல்களையும் ஒரு 10 நாள் பேச வேண்டும் என்ற திட்டம் அவருடைய நூற்றாண்டு விழாவை அவர் கோபுரங்களை பாடினார். கோபுரங்களுக்குள்ளே கருவறையில் இருக்கிற இறைவனை பாடினார். அவருக்கு சில பலவீனங்கள் இருந்தன. பலவீனங்களை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. Man is after a frail creature. மனிதன் பலவீனமானவன். இத்தனை பலவீனத்துக்கு மத்தியிலும் அவன் எழுதினான். இத்தனை பலவீனங்களை தாண்டி அவன் முத்திரை பதித்தான். அவன் இருந்த காலத்தில் அவனுக்கு காம்படிட்டிவ், அவனுக்கு போட்டியாக ஒரு கவிஞரை நாம் களத்தில் நிறுத்த முடியவில்லை. ஆகவே அவனுடைய பாடல்கள் தத்துவத்தின் ஒளியாக இருந்தது. அவனுடைய பாடல் அழகியலின் சித்திரமாக இருந்தது. அவனுடைய பாடல்கள் காதலுக்கு இலக்கணம் வகுத்தன. அவன் பாட்டை படித்தும் கேட்டும் காதலித்தவர்கள் இந்த மண்ணில் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட பாடல்களை தந்த அமர கவிஞர் அவன் இன்னும் இருக்கிறான், நம்மை ஏற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு கவிஞனுடைய வாழ்க்கை என்பது பல காலத்திற்கு பேசப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த கண்ணதாசன் என்கிற மகத்தான கவிஞன் ஒரு பரம்பரையை தமிழ்நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த கவிஞர் காலமான பொழுது தமிழகமே கண்ணீரில் மிதந்தது. அந்த கவிஞனை குறித்து எல்லோரும் அன்றைக்கு வியந்து பேசினார்கள். அந்த கண்ணதாசன் என்கிற அந்த மாபெரும் கவிஞனிடத்தில் அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பற்றி அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அவனுடைய பாடலை படித்தால் வாழ நினைத்தால் வாழலாம்
என்கிற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ள முடியும் என்பதை இங்கே பதிவு செய்து இதுகாரம் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கண்ணதாசனுடைய பாடல்களை அவனுடைய அருமை பெருமைகளை பேசியதை செவிமாந்து கேட்ட உங்களையெல்லாம் வணங்கி போற்றி இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும், அப்போது எப்போது வரும் என்ற கவலையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பேரவையில் கலந்து கொண்டு கடமையாற்ற அமெரிக்காவிற்கு வருகின்ற வாசலை எனக்கு திறந்து வைத்த கோவி ராமசாமி அவர்களை 2 நாட்கள் என்னை தங்க வைத்து என்னை உபசரித்த மதுரை மண்ணினுடைய என் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய மாமா அபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி நாளை நான் தாயகம் திரும்ப இருக்கிறேன். உங்களுடைய வாழ்த்தோடு நான் நாளைக்கு புறப்படுகிறேன்னா இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு வருவேன் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் உரித்தாக்குகிறேன். இந்த அரங்கம் பெருமையுள்ள அரங்கமாக இருக்கிறது. இதற்கு வடிவம் தந்த, இதற்காக வினையாற்றிய அனைவரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த பாராட்டுக்குரியவர்கள் தமிழால் இயங்குங்கள், முடிந்தவரை தமிழை பேசுங்கள், தமிழை கொண்டாடுங்கள், தமிழை அனைவருக்கும் கொடுங்கள் என்று உங்களை ஒரு விண்ணப்பமாக வைத்துக் கொண்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜா இன்னும் முடிவில் ஒரு பாட்டு பாடுவாங்க. வாங்க. என்ன காதல் பட்டே பாடுங்க. நீ மகிழ்ச்சியா ஹலோ. மிக சிறந்த கருத்தரங்கம். பேச்சாளர்களுக்கு நன்றி. ஐயா உங்களுக்கும் நன்றி. நன்றி உரையை கூறுவதற்காக அமைப்பாளர் அமுதா பழனிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சரிதா. இத்தனை நேரம் நம் அனைவரையும் கட்டி போட்ட நம் தமிழ் மொழிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் முதலில் நன்றியை சொல்லிக் கொள்வோம். ஐயா அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்து நமக்கு கண்ணதாசனை பத்தி எவ்வளவோ விஷயத்தை அதாவது தமிழ் மொழியாகட்டும், வரலாறாகட்டும், தமிழ் புதிய சிந்தனைகளாகட்டும் எல்லாத்தையுமே ஒரு நினைவு கூறும் வகையில் முதலில் நான் மெய்மறந்து பார்த்தது ஐயா அவர்களுடைய தமிழ் மொழியினுடைய உச்சரிப்பு உண்மையிலே உள்ளத்தை தொட்டது. அது குறிப்பாக நீங்கள் எடுத்த இடத்திலேயே முதலில் நீங்கள் சொல்லியது நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல். அதாவது வாய்ப்பின் ஒருவருக்கு வாய்ப்பு, அதாவது காலமும் கடவுளும் வாய்ப்பு தந்தால்தான் நம்மளால இருக்க முடியும், இல்லாட்டினா இருக்க முடியாது. அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது எந்த நிலையிலும் அப்படின்னு ஒரு நினைவூட்டல் மாதிரி நம்ம எல்லாருக்கும். முதல்ல அது ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்க அடுத்ததா நிகழ்ச்சி தொடக்கத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க, சாவே உனக்கு சாவு வராதா என்று எழுதிய கவிஞன் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடம் ஏது என்ற அந்த மாதிரியான கவிதையும் எழுதியிருக்கிறார், தத்துவத்தை உணர்ந்து. ஸோ அதையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து இத்தனை நேரம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம். அதே மாதிரி பேச்சாளர்கள் எல்லாரும் மிகவும் சிறப்பாக பேசினீர்கள். எல்லோருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் தொடக்கத்துல புல்லாங்குழலையும் புருஷோத்தமனையும் இணைத்து பாடிய நம் ராஜா மணிக்கும் அவருக்கும் மிக்க மிக்க நன்றி. எல்லாருக்கும் மேல இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து நம்ம கண்ணதாசனுடைய எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் நெஞ்சங்களுக்கு மிக 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 நன்றி. அண்ட் எங்க தமிழ் மன்றத்தில் நிர்வாக குழு அண்ட் பாஸ்ட் ஈசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.
ஆக்சுவலா வந்து இப்போ நிகழ்ச்சியோட கடைசி நிறைவு பகுதியா 2 பாடல்கள் பாடுமாறு ராஜமான் உங்களை கேட்டுக்கிறேன். அவர் ஊருக்கு போறதுமான சோதனை. ஐயா, நீங்க ஒரு நிகழ்ச்சி சொன்னீங்க. கண்ணதாசன் மறைஞ்சப்ப அவரோட சமகாலத்துல அவருக்கு எதிராக கடைபிடித்த வாலி எழுதிய வாசகம் என்னன்னா, எழுத படிக்க தெரியாத முட்டாள்களில் எவனும் ஒருவன் ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான்னு சொல்லியிருப்பாரு. இதோட ஒரு கவிஞருக்கு வந்து ஒரு சிறப்பை யாருமே கொடுக்க முடியாது. ஒரு சமகாலத்துல போட்டியா இருந்த ஒருத்தர் அவரை புகழ்ந்து சொன்னது. இதோட நம்ம பாட்டுக்குள்ள போலாம். ரொம்ப கருத்துள்ள பாட்டு. இளமையெனும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு, ஒரு பொழுதுவோ ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு, ஒரு பொழுதுவோ ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், நீங்க எல்லாரும் கோரஸ் பண்ணுங்க. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையின் பூங்காற்று. அப்பெல்லாம் 3 சரணம் இருந்தது. இப்பெல்லாம் அனிருத் பாட்டுல ஒரே ஒரு பல்லவி, ஒரே ஒரு சரணம், பல்லவியை 10 வாட்டி கூடுறாங்க. அதான் கண்ணதாசனுக்கும் இப்ப கண்டெம்பரரி கவிஞர்களுக்கும் வித்தியாசம். அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இவன் பதமாய் தோன்ற, அள்ளி அணைக்க கைகள் கேட்க நினைத்தால் மறந்தால், கேள்விகள் முன் விழுந்தால் எந்த உடலோ எந்த உறவோ இளமையின் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் குடித்தால் கண்ணீரு பூந்த கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ
இளமையின் பூங்காற்று பாடியல்வோ பாட்டு ஒரு பொழுதுவோ ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க எல்லாரும். ஸோ சாருக்கு வந்து பொன்னாடி போதே ஹானர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏறும்போது அந்த ஹை ஹீல்ஸ் இருக்காங்க. கண்ணதாசனோட இந்த நூற்றாண்டு விழாவில் இவ்வளவு சிறப்பா அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில நடத்தி கொடுத்திருக்காரு. ஸோ அவர் ஜட்ஜா வந்திருந்து நமக்கும் நன்றி ஐயா, விழாவை சிறப்பித்தீர்கள். அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு சிறப்பான அந்த பேச்சுக்கள் எல்லாரும் பேசினாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருந்து எங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்த ஜேசு அவர்களுக்கு மிக்க நன்றி. ஜேசு ஸ்டேஜுக்கு வாங்க. நம்ம பேசினது சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ஏன்னா இது வந்து ஃபெட்னால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து உறுதுணையா வந்து நிறைய வந்து கைட் பண்ணாரு. ஸோ அவருக்கும் பொன்னாடை போதிடலாம். வரது அந்த அடிஷனல் பொன்னாடை போதிருங்க. நிஜமாலுமே நாங்க தமிழ் மன்றத்தின் சார்பில் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஜேசு. எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்னொரு பாட்டு ஆரம்பிக்கலாம். நன்றிங்க, உட்காருங்க. என்ன பாட்டு? ராஜேஷ் நான் அடுத்து நான் தான் தலைவர். யாரோ தனப்பால்னு யாரு உனக்கு இல்லை ஃபோன் மாத்திக்கிறேன். உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காலும் நீ வாழலாம். உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பேசியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா? உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும்
தலை வணங்காமல் நீ வாழலாம். லா, 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 லா. லா, 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 லா. லா, 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 லா. அவர் எவ்வளவு பெரிய ஆள், அதாவது எவ்வளவு வயசுல பெரியவரும் தெரியாது இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோர் சாமிக்கு நிகழ்வில்லையா? பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோர் சாமிக்கு நிகழ்வில்லையா? பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாழலாம் 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 இது எம்ஜிஆருக்காக இருக்கிற பாட்டு. மாபெரும் சபைகளில் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி. நன்றிங்க ராஜா. எல்லாரும் இசை மழையில வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கவியரங்கம் மட்டும் இல்ல, இது இசை அரங்கமாகவும் மாற்றிய ராஜாவுக்கு மிக்க நன்றி. அடுத்ததா பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு புத்தகத்தை பரிசளிக்கலாம் அப்படின்னுட்டு இந்த புத்தகத்தை பரிசளித்தவர் திரு காங்கேயன், எழுத்தாளர், கவிஞர், நம்மளுடைய பேரியா பரமண்டத்துல. ஒரு பேச்சாளரையும் அழைக்கும் போதும் நீங்க கொஞ்சம் கிட்ட போயிட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். செல்வி லக்ஷ்மி போட்டோ யாராவது எடுக்கிறீங்க? காங்கேயன் போட்டோ யாராவது ஒருத்தவங்க கிளீனா எடுங்க. பிறகு போட்டோ இல்லைன்னு சொல்லக்கூடாது கடைசியில். ஆமா, போட்டோ எடுக்கிறாங்க, பிறகு கேட்ட யாருக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. எடுத்தவங்கள்ட்ட கேட்கணும். அடுத்ததாக திருமதி கவிதா நடராஜன். நன்றிங்க கவிதா. அடுத்ததாக திரு தமிழழகன். நன்றிங்க தமிழழகன். அடுத்ததாக தில்லி பாபு, தில்லி துரை. நன்றி தில்லி துரை. அடுத்ததாக திரு ராஜமாணிக்கம். நன்றிங்க ராஜமாணிக்கம். அடுத்ததாக குணப்பதக்கம்.
குணப்பதக்கம். அடுத்ததாக காங்கேயன் அவர் வந்து காதலர் தினத்துல அவர் கவியரங்களை கவிதை எழுதி கலந்துகிட்டதுக்கான பரிசு கொடுத்ததை வந்து ஐயாவோட கையில வாங்கணும் விருப்பப்பட்டாரு. எடுத்துட்டு போனது திருப்பி எடுத்து வராது. போட்டோ எடுத்துட்டீங்க. போன வாட்டி போட்டோ வரல, அதுதான் இப்ப மறுபடியும் எடுக்கிறேன். போட்டோ வந்துச்சா? ஓகே, நன்றிங்க தங்கி. புத்தகத்தை எங்களுக்காக பரிசளித்தமைக்கும் மிக்க நன்றிங்க. காங்கி எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நன்றிங்க. கண்டிப்பாங்க. அடுத்ததாக சரிதா இந்த நிகழ்ச்சியை வந்து பிஹைண்ட் த சீன்ல வந்து நிறைய ஒர்க் இருக்கு. இந்த ஃபார்ம் கிரியேட் பண்றதுல இருந்து பேச்சாளர்களை செலக்ட் பண்றதுல இருந்து அடுத்தது அதுக்கான பிஹைண்ட் த சீன்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க சரிதா. இந்த டைம்ல வந்து சரிதா அவங்களுக்கு நன்றிங்க அரிஸ்டாட்டில். அடுத்ததாக ராஜாமணி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்ததாக ராஜேஷ் ராமசாமி அவர்களை மேடை கழிக்கின்றோம். எதுக்கு என்ன ராஜேஷ் புக் உங்களுக்கே புக்கா? அடுத்ததாக அமுதா பழனிசாமி அவர்களை மேடை கழிக்கின்றோம். போட்டோ எடுத்துங்கப்பா ப்ளீஸ். அடுத்ததாக செயலாளர் விமலதா அவர்களை மேடை கழிக்கின்றோம். விமலதா. நன்றிங்க விமலதா. வேறிய தமிழ் மன்றத்தோட வீராங்கனை அவங்க. அடுத்ததாக நம்மளுடைய பொருளாளர், பொறுமை மிக்க மாபெரும் மனிதர் வரதராஜன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். எனக்கு கை கொடுத்திருக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. நம் பேரியா தமிழ் மன்றத்தின் சார்பாக நம் தலைவர் ராஜேஷ் ராமசாமி ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒரு சிறப்பான எங்களால் முடிந்த ஒரு சிறிய அன்பளிப்பை இப்போது வழங்குவார்கள். எல்லாரும் வாங்க, ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அன்பான தமிழ் மன்றத்தின் சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு தமிழ் மன்றத்தின் சார்பாக. இந்தியாவில இருந்து வந்து ஒரு 10 நாளா தங்கியிருந்து இங்க சிறப்பா உரையாற்றி இருக்கிறார். மிக்க மிக்க நன்றி. இதை எங்கள் தமிழ் மன்றத்தின் மிக பெருமிதம் கொள்கிறோம் ஐயா. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க அமுதா. அடுத்ததாக புதூர் ராமசாமி அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்காக தனியா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக புத்தக பரிசை கொடுப்பதற்காக நான் மறந்துவிட்டேன். துணைத் தலைவர் நிர்வாகம் அவர்களுக்கு அரிஸ்டாட்டல் தயவு செய்து மேடைக்கு வரவும். போட்டோ எடுக்கிறீங்களா? நான் எடுக்கிறேன். சரிதா இவங்க 2 பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நன்றிங்க அரிஸ்டாட்டல். நன்றிங்க ஐயா.